கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் புதிய ரயில் நிலையம் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்ற ஏக்கம் பயணிகள் மத்தியில் இன்னும் தீர்ந்தபாடில்லை. உள்கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக தயாராக இருந்தாலும் திறப்பு விழா தள்ளிக்கொண்டே போவதற்கான பின்னணி என்ன பார்க்கலாம். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 79 கோடி ரூபாய் செலவில் 279 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டு வரும் இந்த ஆகாய நடைபாதை பணிகள் தற்போது 95% நிறைவடைந்துள்ளன. எனினும் 2 முக்கிய காரணங்களால் மீதமுள்ள பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மாநகர பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையின் தளம் இருக்க வேண்டிய மட்டத்தை விட சற்று அதிகமாக கீழ்நோக்கி இருந்ததால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. இதுகுறித்த புகாரை அடுத்து திட்டத்தின் ஆலோசகரான சென்னை ஐஐடியின் கியூப் அமைப்பு நேரில் ஆய்வு செய்து சில கட்டமைப்பு மாற்றங்களை செய்ய அறிவுறுத்தியதாக தெரிகிறது. ஜிஎஸ்டி சாலையின் குறுக்கே பாலத்தின் அடுத்த பகுதியை நிலைநிறுத்த வேண்டியுள்ளது. இதற்காக போக்குவரத்து காவல்துறையின் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 2026 முடிக்க வேண்டியதா அதை சொன்னாங்க. அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக நடக்கலை. பட் நடுவில் இந்த பிப்ரவரி மார்ச் சமயத்துலலாம் திடீர்னு அவ்வளோ அந்த ஜங்ஷனை ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் கிராஸ் பண்ணுறதுக்கு பஸ் எல்லாம். அந்த அளவுக்கு துரிதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அந்த வேலையை நிறுத்திட்டாங்க. வாகன நெரிசல், மக்களுடைய உயிர், இதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் மெதுவாக நடக்கிறது, இரவு நேரங்களில் மட்டும் நடக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்தா நல்லா இருக்கும். போக்குவரத்து காவல்துறையின் அனுமதி கிடைத்தவுடன் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இரவு நேரங்களில் பாலம் அமைக்கும் பணி வேகமாக நடக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆகாய நடைபாதை பணிகள் முடிந்தவுடனேயே கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வரும். இதற்காக லட்சக்கணக்கான பயணிகள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.